நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ தான் தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விழா கொளுத்தோம்னு 8 நாளாக நான் விழா கொளுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விழா கொளுத்தோன்னு வீடு வாசலெல்லாம் கூட்டியாச்சு. இப்போ என் தோட்டத்தில் இருக்க பூவையும் பிடுங்கி விழா கொளுத்தோம். காலையில் என்ன செய்கிறோன்னு உங்களுக்கு வீடியோ போகிறேன்னு பாருங்கள். கோயிலுக்கும் போகணும், இல்லை இந்த சாமி படத்தை கும்பிட்டு தான் போவேன். வாங்க இந்த தோட்டத்தை பார்ப்போம். நேற்று புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்தனால் அவரையும் காட்டுறேன்னா அதில் இப்போ இந்த பூ பூத்துருக்கு. சாமிக்கு பறிப்பம் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நித்தியகால் பூத்துருக்கு. மல்லிகை ஒன்று பூத்துருக்குற மற்றவையெல்லாம் பூக்களில் இங்கே பாருங்க. மற்ற புதுசாக கொண்டு வந்தது இங்கே வைக்க பாருங்க. செவ்வந்தியில் டபுள் கலர் கொடுத்துருக்கு இந்த பூ. இங்கே பாருங்க. நேற்று நான் குருசு பள்ளியில் வாங்கினான் டபுள் கலர் கொடுத்துருக்கு. இதில் இப்போ நட்டாச்சு. நான் இப்போ விஷ்ணு கோயிலுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வந்ததால் இன்றைக்கு சமையல் எல்லாம் இவ்வளோ பூவும் பூத்துருக்குது. பார்த்தீங்கன்னா அந்தோணியார் பார்த்தீங்களா, அந்தோணியார் அப்பாவை உங்களுக்கு நான் பழைய சேனலில் அந்தோணியார் அப்பாவை டெய்லி காட்டுவேன். அதே மாதிரி இதே புது சேனல்லேயும் உங்களுக்கு நான் அந்தோணியார் அப்பாவை வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அந்தோணியார் அப்பாவை நானும் இதில் ப்ரே பண்ண போகிறேன். பொறுங்கவா ப்ரே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்தோணியாரை கும்பிட்டேன். நீங்கள் கும்பிட்டீங்களா? பார்த்தீங்களா ரோட்டை எப்படி இருக்குன்னு? ஓகே, இப்போ நான் இந்த சாமி படத்துக்கு விளக்கு வச்சு பூ வைக்க போகிறேன். வாங்கோ. அப்படியே சூரிய பகவானையும் கும்பிடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளே போமா. இந்த பூவிலையும் கொஞ்சம் பிப்பா, ஏனென்றால் சாமி படத்துக்கு வைக்கணுமெல்லோ. இது கொஞ்சம் பிக்கிறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உடைஞ்சிடும், ஒத்தொத்தையாக உடைஞ்சிடும். இனித்தான் தேத்தனி வச்சு குடிச்சிட்டு தான் விஷ்ணு கோயிலுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 மணியாக போகுது. பார்த்தீங்களா காணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூவும். இதுதான் என்னுடைய சாமி ரூம். பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய சாமி ரூம். சரியா, இப்போ இந்த பூவை பங்கிட்டு வைப்பேன். விழா கொளுத்தியாச்சு. ஊதுபத்தி கொளுத்துறது மட்டும்தான் வேலை. படத்துக்கு விளக்கு ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேரம் பார்க்க விளக்கு கொளுத்தியாச்சு. ஊதுபத்தி கொளுத்துறேன்னா அந்த கொளுத்துற இது வந்து இங்கே விழுந்து கீழே உடுப்புகள் இருக்கு, அதெல்லாம் அதில் விழுதுண்டு. இதுக்கு கொளுத்துறையில் முதல் கொளுத்தினால் செவ்வாயவல்லியில் கொளுத்துவோம். பார்த்தீங்கன்னா காலையிலே தண்ணி வச்சாச்சு. தேத்தனி குடிப்போம்னு தேத்தனியை குடிச்சிட்டு கோயிலுக்கு போகிறது தான் வேலை. கும்பிட்டுட்டேன். இப்போ கோயிலுக்கு போகிறேன். போயிட்டு விஷ்ணு பகவானை கும்பிட்டுட்டு வரேன். சரியோ?